அரியும் சிவனும் ஒண்ணு, இது அறியாதவர் வாயில மண்ணு அப்படிங்கிற பழமொழியை சார்ந்துதான் சிவபெருமானோட ஆசீர்வாதமும் சரி, பெருமாளுடைய ஆசீர்வாதமும் முழுக்க அந்த ஆண் பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இந்த மஞ்சள் அரிசியை தூவி அர்ச்சனை போடுறோம். இவ்வளவு விஷயம் நடக்கும் போது ஆண் ஒரு பெண்ணுடைய கழுத்துல 3 முடிச்சு போடுறாரு அப்படின்னா அங்க என்ன நடக்கும்னா 1,16,448 விதமான ரெண்டு திருமணம் அதிகமா குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்திருக்கு. அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா பூரம், அஸ்தம், அனுசம், விசாகம், அவிட்டம், திருவோணம், சுவாதி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமா 2 திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கல்யாண வாழ்க்கையை சார்ந்து அவங்க ஜாதகத்துல கலஸ்திர குற்றம். கார்த்திகை, அஸ்வினி, பூரம், உத்திரம், அவிட்டம், இதை தாண்டி ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்துல பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையிலிருந்து 18 பங்கு அதிக செல்வந்தரவா பொழைக்க வேண்டிய அத்தனை அமைப்பும் இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் அவங்களுடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய ரியல் ஒன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் மணிராஜ், வள்ளுவர் ஜோதிடர். 2 திருமணம் நடக்க அதிக வாய்ப்புள்ள நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கல்யாணம் அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவோம். மாங்கல்யம் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது நம்ம கல்யாணம் அப்படின்னா மாங்கல்ய தாலி 3 முடிச்சு கட்டுறோம், அதனால 3 முடிச்சு போறதுனால கல்யாண வாழ்க்கை, இதுதான் கல்யாணம், இரு மனம் சேர்ந்தால் திருமணம் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு பயங்கரமான சயின்ஸ் இருக்கு. அது என்னன்னா, அதாவது கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது 2 மனசு ஒத்து போற இடம். அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, உயிரின மாட்டு தோலால செஞ்ச மேளம், அதுல இருந்து வரக்கூடிய சத்தமும், அந்த இடத்துல வேத ஆகமப்படி உச்சரிக்கப்படுற மந்திரங்களும் பஞ்சபூதங்களுடைய சாட்சியாகவும், மஞ்சள் அரிசியால போடக்கூடிய அர்ச்சனை அப்படின்னா, ஏன் அரிசியை அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா அரியும் சிவனும் ஒண்ணு, இது அறியாதவர் வாயில மண்ணு அப்படிங்கிற பழமொழியை சார்ந்துதான் சிவபெருமானோட ஆசீர்வாதமும் சரி, பெருமாளுடைய ஆசீர்வாதமும் முழுக்க அந்த ஆண் பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இந்த மஞ்சள் அரிசியை தூவி அர்ச்சனை போடுறோம். இவ்வளவு விஷயம் நடக்கும் போது ஆண் ஒரு பெண்ணுடைய கழுத்துல 3 முடிச்சு போடுறாரு அப்படின்னா அங்க என்ன நடக்கும்னா 1,16,448 விதமான உயிர் அணுக்கள்னா நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி, ஆற்றல், ஆறா சொல்லுவோம். அதுல இருக்க ஆற்றல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று சேரும். இதுக்கு பெயர் தான் திருமணம். இந்த திருமணத்தை 5 வகையா பிரிக்கிறாங்க. துர்கம், சதுர்கம், பவன சதுர்கம், கரிஜோத்திரம், ஜனகராஜனம். இந்த 5ம் சேர்ந்தாதான் திருமண வாழ்க்கை. அதுதான் திருமண வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம். அப்போ யாருக்கு 2 கல்யாணம் நடக்கும், அதுக்கு உண்டான நட்சத்திரங்கள் மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. அது என்னன்னா, இந்த 2 திருமணம் அதிகமா குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்திருக்கு. அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா பூரம், அஸ்தம், அனுசம், விசாகம், அவிட்டம், திருவோணம், சுவாதி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமா 2 திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கல்யாண வாழ்க்கையை சார்ந்து அவங்க ஜாதகத்துல கலஸ்திர குற்றம், அதாவது கலஸ்தர தோஷம் வேற, மாங்கல்ய தோஷம் வேற, கலஸ்தர குற்றம் அப்படிங்கிற அமைப்பு வேற. இந்த கலஸ்தர குற்றங்கிறது அவங்க பூர்வீகத்தில் நடந்திருக்கும். அப்போ அது மிகப்பெரிய காரணமா இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை 2 திருமணமா ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் அந்த கலஸ்தர குற்றம் மிகப்பெரிய காரணமாக இருக்கு. இன்னொரு பாயிண்ட், அவங்களுடைய கர்ம வினையும் மிகப்பெரிய காரணம். இதுக்கு இந்த மாதிரி பாதிப்புல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு உங்க ஜாதகத்துல உங்களுடைய கர்ம வினை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களுடைய புண்ணியம் என்ன, உங்க அப்பா வம்சவழி பூர்வீகத்தில் இருக்க புண்ணியமும் சரி, அம்மா வம்சவழி பூர்வீகத்தில் இருக்க புண்ணியங்களும் சரி, இது என்னன்னு. ஏன்னா புண்ணியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அகில உலகத்துல 264 பாயிண்ட் புண்ணிய காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எத்தனை சதவீத புண்ணியங்கள் இருக்கு, யாருடைய வம்ச வழியை சார்ந்து இந்த புண்ணியத்துடைய டிகிரி அதிகமா இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போதான் கர்ம வினையோட தாக்கமும் தெரிய வரும். இந்த கர்ம வினை தான் 2 கல்யாணம் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கு. ஆனா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கர்மாவோட தாக்கம் அதிகமா வேலை செய்யும். அதனால மாங்கல்யம் மற்றும் குற்றமாவே அமையும். இதுக்காக இந்த கல்யாண வாழ்க்கை பாதிப்பு அடையாம இருக்க போக வேண்டிய கோயில் அப்படின்னா, கும்பிட வேண்டிய கடவுள்னா துர்கை அம்மனை நம்ம ரெகுலராக கும்பிடணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்கை அம்மனுக்கு சாயங்காலம் 6 மணியோ இல்லை 6 மணிக்கு மேலே
5 விளக்கு போட்டு சாமி வழிபட்டு வர்றது நல்லது. இது தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மாங்கல்யத்துடைய பலம் நீடிக்கும். இறந்த ஆன்மாக்களை குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் ஈர்க்கும். அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மிருகசீரிஷம், புனர்பூசம், சுவாதி, ரேவதி, ஆயில்யம், அஸ்தம், திருவோணம், சதயம். இந்த நட்சத்திரக்காரங்களை இறந்த ஆன்மாக்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்குது. இதே இந்த ஆன்மாக்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இறந்த ஆன்மாக்கள் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்துருக்காங்க, துர்மரணம் ஏற்பட்டிருக்காங்க, இல்லை கணவரோ இல்லை அப்பாவோ இல்லை கூட பிறந்த அண்ணா தம்பியோ, பெண்ணாக பிறந்து அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி வயசில் இறந்தவங்க இருந்திருக்காங்க, இல்லை துர்மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க இந்த நட்சத்திரக்காரங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்க கனவுல அவங்க தேவையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுடைய இரத்த ஆதிக்கத்தை சார்ந்தே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க தன்னோட தாய் வயிற்றில் கருவாகும் போதே அவங்க ஆன்மா இந்த நட்சத்திரத்தை கூட சம்மந்தப்பட்டு வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகும். அப்போ இந்த காரணம் என்ன பண்ணுன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இறந்த ஆன்மாக்களுடைய பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அந்த ஒரு குடும்பத்தில் துர்மரணம் ஏற்பட்டவங்களுடைய தேவை என்ன, அவங்க செய்யணும்னு நினச்சி அந்த காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கும். அந்த காரியத்தால் கிடைக்கக்கூடிய நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டிய அம்சமும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கனவுலையோ இல்லை யாரோ ஒருத்தர் மூலியமாவோ இல்லை வாய்ச்சொல் மூலியமாவோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஈர்ப்பு சக்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க அவங்க பூர்வீகத்தில் துர்மரணம் ஏற்படுறதுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அது நடக்காமல் இருக்க இவங்க கால பைரவர் அப்படிங்கிற கடவுள் கால பைரவரை வணங்கணும். அப்படி வழங்கும்போது இந்த ஆன்மா சம்மந்தமாகவோ இல்லை பேய் சம்மந்தமாக அதிக கெட்ட கனவோ கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி அமைப்புலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற 2வது டாபிக் என்னென்னா யோகம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. அதுவும் இந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக பெண்கள் பிறந்தால் அவங்களுடைய அப்பா தந்தைக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு அர்த்தம். அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை, அஸ்வினி, பூரம், உத்திரம், அவிட்டம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையிலேருந்து 18 பங்கு அதிக செல்வந்தரவாக பொழைக்க வேண்டிய அத்தனை அமைப்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அவங்களுடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் அதாவது பொதுவாக பெண்ணு பிறந்தாலே அது செல்வம் தான், குழந்தை பிறந்தாலே அது மிகப்பெரிய செல்வம் தான். இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒட்டுமொத்த வம்ச வர்க்கத்தோட சரித்திரத்தையோ இல்லை தலையெழுத்தையோ மாற்றி போடக்கூடிய அமைப்பு இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கிறது 3 விதமான ராசி. அப்படின்னா சனராசி, தனராசி, உபயராசி அப்படிங்கிற 3 இந்த ராசியோட மிகப்பெரிய ஒத்து போகும் அப்படின்னு அர்த்தம். இந்த சனராசி இந்த நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்த 1 வருஷம் 2 வருஷத்துலேயே அவங்களுக்கு சனம் அப்படிங்கிற ராசி முடிஞ்சு தனராசிங்கிறத பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனராசியை பொறுத்த வரைக்கும் விதி எண், உடல் எண், உயிர் எண் அப்படிங்கிற ஒரு சில கணக்கு இருக்குது. அந்த கணக்கு ஒரு பெண் இல்லை ஒரு குழந்தை கருவாகி பிறக்கிற அம்மா வயிற்றில் கருவாகிற அமைப்பும் சரி, இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, இதை சார்ந்து அந்த குழந்தையோட பிறந்த தேதியும் இந்த குழந்தை கருவாகிற நட்சத்திரமோ இல்லை பிறந்த நட்சத்திரமோ இந்த செல்வத்தை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம் அவங்களுடைய அம்மாவுடைய வம்ச வழியில் இருக்கிற புண்ணியங்கள் இந்த நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தா அம்மா வம்ச வழியில் இருக்கிற புண்ணிய காரியங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் அப்படியே சேரும். அம்மா வழியில் என்ன கர்ம வினை பாவம் எதுவாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அந்த புண்ணியங்கள் மட்டும் அதிக அளவில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செல்வம் அப்படிங்கிறதுல 3 விதமான பாயிண்ட் இருக்குது. அதாவது துர்க்கம், சதுர்க்கம், பவன சதுர்க்கம், இந்த மாங்கல்ய வாழ்க்கையை சார்ந்திருக்கிற இந்த 3 அமைப்பு, இந்த 3மே கல்யாணம் ஆகி முதல் செல்வம் குழந்தை நல்லபடியாக அமையும். அடுத்து குழந்தை இந்த பெண்களுக்கு பிறந்தாலே இல்லை இந்த நட்சத்திரத்தில் இருக்க பெண்கள் குழந்தையாக பிறந்தாலே
அந்த வீட்டில் இருக்க அப்பாவுக்கு இருக்கிற நிலைமையிலேருந்து 18 பங்கு செல்வம் அதிகமாக ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அந்த குழந்தையுடைய தனராசி அவங்களுடைய அப்பாவுக்கு ஒத்து போகும். ஆனால் இதே இந்த நட்சத்திர சாராம்சத்தில் பிறந்த பெண்களுக்கு அப்பாவை பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையோ இல்லை அப்பாவை இழந்து வாழ்கிற வாழ்க்கையும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. காரணம், அந்த பெண்களுடைய அம்மா வம்சவழி புண்ணியங்கள் பேசும், ஆனால் அப்பாவுடைய வம்சவழி பாவங்கள் அளவுக்கு அதிகமாக இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் செல்வம் மிகப்பெரிய அளவில் பேசும். இந்த நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தாலே மிகப்பெரிய யோகம் அப்படின்னு அர்த்தங்க.